தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குனராக இருக்கக்கூடிய 80 வயதை கடந்த இயக்குனர் பாரதிராஜா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கர வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் நேத்திக்கு பார்த்திங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவங்களுடைய மனைவி கிட்ட பேசியிருக்காரு. ஸோ மனைவி கிட்ட பேசின விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி நினச்சி மனைவி அவருடைய உடலுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்லி அழுதுட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாரதிராஜா சார் ரொம்ப முடியாமல் இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காருங்க. ஸோ அப்படி அவர் என்ன பேசினார், ஏன் இந்த அம்மா இந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்காங்க, எதை நினச்சி அவங்க இந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க, அவங்க சொல்லி அழும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதற வச்சுருக்கு. எல்லாரும் உருகி போய் நிற்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை பாரதிராஜா சார் செய்திருந்தார் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பில் அவருடைய உயில் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா கூட வெளிவந்திருக்கு. அதனுடைய தகவல்களையும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புரட்சியை செய்து சாதனையை படைத்தவர் பாரதிராஜா சார். ஸோ பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கிராமப்புறத்தில் இருந்தவர் தான். அவருக்கு சின்ன வயசில் இருந்தே நடிக்கணும், நான் படம் எடுக்கணும், இயக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆர்வங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கான இடமாக அது இல்லை. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சென்னை வரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா நிறைய பேருடைய சந்திப்பு கிடைச்சிது. ஸோ சென்னை வந்ததுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா கங்கை அமரன், இளையராஜா சார் இவங்களுடைய நட்பெல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்களுடைய நட்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதெல்லாம் 40-50 வருஷத்தை கடந்த ஒரு நட்பு, ஒரு ஆழமான நட்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு நட்பினுடைய அடையாளமாக இவங்க எல்லாருமே நிறைய படங்களை இயக்கியிருக்காங்க. ஸோ நிறைய படங்களில் பாரதிராஜா சார் இளையராஜா சாருக்கு, கங்கை அமரன் சாருக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய புதிய முகங்களை அறிமுகப்படுத்தினார். நிறைய பேருக்கு உதவி செய்தார். நிறைய நல்ல விஷயங்களை செய்திருந்தார். ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது இவருடைய கடைசி நொடிகள் அப்படின்ற அந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக அவர் கூட யாருமே இல்லைன்ற ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட பரவாயில்ல, ஸோ சிகிச்சைக்காக தான் நம்ம தனியாக இருந்திருக்கோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு எல்லாமாவும் நீ தான் இருந்திருக்க, என்னுடைய பாதியே நீ தான், கண்டிப்பாக என்னுடைய சொத்துக்களில் நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மருமகள், பேர குழந்தைகள் இவங்களையும் கண்டிப்பாக கைவிடக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிருந்தார். ஸோ தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய மகன் போயிட்டாரு, இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப முடியாமல் இருக்கேன், நானும் போக போகிறேன், எந்த சூழ்நிலையிலையுமே நம்மளை நம்பி வந்த அந்த பொண்ணும் சரி, நம்மளுடைய பேர குழந்தைகளையும் சரி கைவிடக்கூடாது, அவங்கள நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அவங்கள விலக்கி வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாமே அந்த அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரதிராஜா சாருக்கு மகளும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ தந்தையுடைய மறைவுக்கு அப்புறமா வெளிநாட்டிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. இறுதிச் சடங்குகள் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவங்க கலந்துக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் அவருடைய சொத்தில் இன்னும் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, சினிமா துறைக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ என்னதான் ஒரு சம்பாத்தியம் அப்படின்றது குடும்ப உறுப்பினர்களுக்காக, குடும்பத்துக்காக வச்சுருந்தாலுமே கூட இவர் திரைத்துறையும் பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு குடும்பமாக தான் பார்த்தார். ஏன்னா அவர் அங்கே வேலை செய்யணும் அப்படின்றத நினைக்காம அந்த வேலையை அவர் நல்ல ஈடுபாடோட ரொம்ப காதலிச்சார். அதனால் திரைத்துறைக்கு அப்படின்னே பார்த்திங்கன்னா அவருடைய பங்குலேருந்து ஒரு பங்கையே எடுத்து வச்சுருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எந்த விதமான சோர்ஸும் இல்லாமல் தான் வராங்க. அப்படி கஷ்டப்படக்கூடியவங்க உண்மையாலுமே நடிக்கிறதுக்கு வராங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதிலிருந்து அவங்களுக்கு எடுத்து உதவி செய்யுங்க அப்படின்றதுக்காக தனியாகவே பார்த்திங்கன்னா திரைத்துறைக்காக ஒரு பங்கை எழுதி வச்சுருக்காருங்க. மேலும் பார்த்திங்கன்னா பேர குழந்தைகள், மருமகள், மகள், அது மட்டும் இல்லாமல் மனைவி அப்படின்னு எல்லாருக்காகவுமே அவருடைய சொத்து மதிப்பில் ஒவ்வொரு பங்காக பிரித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு நினச்சி பார்க்கும்போது தாங்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை சொல்லி அழுகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே கடைசி நேரத்தில் கூட பக்கபலமாக இருந்திருக்காங்க. ராதிகா மேம் ஏன் அந்த அளவுக்கு பக்கத்திலே இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வளர்ப்பு மகள் மாதிரி தான்.
ராதிகாவை வந்து அறிமுகப்படுத்தினதும் பாரதிராஜா சார் தான். ஆனால் அவங்க கடைசி வரைக்குமே கூடயே இருந்திருக்காங்க. போய் அவருடைய இறக்கறதுக்கு முன்னாடி கூட போய் பார்த்து பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே கூட சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டு கடைசியாக நடித்த தாய் கிழவி படத்தை பற்றி பாரதிராஜா சார்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பராக நடிச்சிருந்த உன்னுடைய ஆக்டிங்க்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு அவங்களாம் சொல்லும் பொழுது ராதிகா மேம்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுடைய வாய்முகூர்த்தம் பலிக்கட்டும். அப்படி ஒரு வேளை நான் வாங்கினேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய பாதத்தில் வந்து சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஸ்னேகன் கனிகா கூட ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக போய் அவங்க வந்து பாரதிராஜா சாரை மீட் பண்ணும் பொழுது ஒரு சில தகவல்கள் வந்து ஷேர் பண்ணதாகவும், அவர் வந்து நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசின மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி அவருடைய மெமரிஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துக்காகவே தான் கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துமே கூட பாரதிராஜா சாருக்கு குடும்பத்தை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா அது திரைதாங்க. ஸோ இந்த திரை உலகத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும், புதுமையான விஷயங்களை செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு துடித்தவர் தான். 80 வயசு ஆயிருந்தாலுமே கூட அவருக்கு அந்த சோர்வு அப்படின்றது திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. அப்பயும் வந்து இன்னும் நிறைய கதை சொல்லணும், நிறைய பேரை வந்து கொண்டு வரணும், வளர்த்து விடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். அந்த ஒரு நேரத்தில் அவருடைய நண்பர்களான கங்கை அமரன் மற்றும் இளையராஜா சார் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடங்களில் கூடவே இருந்திருக்காங்க. ஸோ அவருடைய இறப்புக்கு போய் கடைசியாக அவங்க செய்யக்கூடிய மரியாதைகளை எல்லாத்தையும் வந்து செய்திருக்காங்க. செய்தது மட்டும் இல்லாமல் செய்துட்டு வெளிவரும் பொழுது இளையராஜா சாரை பார்த்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் என்ன பேசுறது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, நான் அந்தளவுக்கு வருத்தத்தில் இருக்கேன், மீளா துயரத்தில் நாங்கள் இருக்கோம், சும்மா எங்களுடைய நட்பு வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதெல்லாம் கிடையாது. எங்களுடைய நட்பு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தது. ஒரு 40, 50 வருட கால நட்பு எங்களுடையது. எங்கள வளர்த்து ஆளாக்குனவரு இன்னைக்கு வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படிங்கும்பொழுது எங்களால அத வந்து தாங்கிக்கவே முடியல. நெனச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே மனமுருகி வந்து பேசியிருக்காரு. கங்கை அமரன் சாரெல்லாம் சொல்லவே தேவையில்லங்க. அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரால நாங்க வாழ்ந்தோம். அவருடைய காசுல தான் நாங்க வாழ்ந்தோம், சாப்பிட்டோம். எங்கள நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு நாங்க இழந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்துக்கு கிடைத்த இழப்பு மட்டும் கிடையாது. இந்த திரையுலகத்துக்கு, தமிழகத்துக்கே வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பங்கு அந்த அளவுக்கு இருந்திருக்கு திரைத்துறையில அப்படின்றது இதன் மூலமா தெளிவாகி இருக்குங்க. பாரதிராஜா சார் தன்னுடைய சொத்துக்கள தன்னுடைய மனைவி கிட்ட முழுமையா வந்து ஒப்படைச்சிருக்காரு. அதே நேரம் அவங்க மூலியமா எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு போயிருக்காரு. பாரதி ராஜாவினுடைய மனைவி என்ன செய்ய போறாங்க அடுத்தடுத்து அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.